பெண்ணியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கே பெண் விடுதலை பேசுகிறதா என்றால் கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பை உருவாக்கியதின் நோக்கமே ஒரு சமூகம் சரியாக நகர வேண்டும் என்றால், நம் அருமை மகள் யாரென்றே தெரியவில்லை என்று இன்னும் காவல்துறை சொல்கிறது, சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். கிருஷ்ணகிரியில் ஒரு மகள், சென்னையில் இப்படி தொடர்ந்து இந்த மாதம் முழுமைக்கும் ஒரு 6-7 சம்பவங்கள் நடந்து விட்டன. இது வெளியே தெரிகின்ற விடயம். வெளியே தெரியாமல் இன்னும் பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. கஞ்சா போதை நாட்டுக்குள் வருகிறது. தேர்தல் அறிவித்து விட்டவுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணத்தை பறிமுதல் செய்யும் பறக்கும் படை இருக்கின்ற இந்த நாட்டில் போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிராமங்களில் பெட்டி கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நிர்வாக சீர்கேடான அரசுகளும், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேனே, திராவிட திருவாளர்கள் சாராய கடை அடைச்சிருவாங்களா? கஞ்சா போதையை தடுத்துருவாங்களா? தடுத்து விட்டு இங்கே சாதிய மோதல்கள் கூட சாராயத்தினால் தான் விளைகிறது. இந்த தமிழ் தேசியவாதிகள் இவர்களுடைய சாதிய மனநிலையோட இன்றைய இளைஞர்களை வார்த்தெடுக்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அவர்கள் செய்யற எல்லா தவறுகளுக்கும் ஒன்று போதை மேல பழி போட்டுடுறது. இல்ல, இது போகாத ஊருக்கு எப்போதும் வழி சொல்லுவதில் இந்த திராவிட திருவாளர்கள் கைதேர்ந்தவர்கள். ஏன்னா இங்கே தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகள் நான் வெட்கத்தை விட்டே ஒத்துக்கிற, இன்று கொரியாவின் அரசியாக கொண்டாடப்படக்கூடிய லீ குவான் சூ என்கிற நமது பாட்டி செம்பவளம் அந்த காலகட்டத்திலேயே இங்கிருந்து பாண்டிய நாட்டின் இளவரசி கொரியாவை சென்றடைந்தால் 60 மந்திரிகளோடு என்று நாங்கள் கொண்டாடுகிறவே, எங்களுக்கு அன்றே விடுதலை இருந்திருக்கிறது. நாங்கள் இந்த நிலத்தை ஆழ்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு இந்த புராணங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் வரலாறுகள் தேவை. இங்க என்ன நடக்குன்னா, இந்த திராவிடம் ஆரியமும் சேர்ந்துகிட்டு இவன் பகுத்தறிவுங்க, அவன் நீ பரமசிவனை கும்பிடுங்கிறான். இடமாரிக்கு மன்னிக்கணும், ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு புதிய போக்கு தொடங்கி இருக்கு. நீங்க சொல்ற இதே செம்பவளம் பேரரசை பற்றி ஒரு மலையாள நடிகை திரைப்படம் எடுத்துதான் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதே முருகனை பத்தி ஒரு தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கதாநாயகனாக நடிச்சுதான் நமக்கு தெரிய வேண்டி இருக்கு. நம்மளுடைய தமிழ் வரலாறே யார் யாரோ பிறமொழியாளர்கள் வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. விளாத்திக்குளம் ஒரு மாணவியோடைய சம்பவம். தமிழ்நாட்டிலே தமிழக பெண்களுக்கான அந்த சூழல் பாதுகாப்பானதாக இருக்கிறதா? தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில், தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல ஏன் இத்தனை பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்கள்ல முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கோம். ஆணுக்கு பெண் நிகரா விடுதலை அடைந்து விட்டோம்னு சொல்லி இங்க பெரிய ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுது. பெண்ணியவாதிகள் நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம், நாங்க வந்து ஆணுக்கு நிகராக இங்க நிக்கிறோம்னு சொல்லி ஒரு பரப்புரை மேற்கொள்கிறார்களே தவிர, நான் சமீபத்தில் 8ஆம் தேதி மகளிர் தினம் உலகம் முழுமைக்கும் கொண்டாடப்பட்டது. அதில் அதிகப்படியான கொண்டாட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனா இங்க பெண்ணியவாதிகள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விடயம் பெண்ணுக்கு பாதுகாப்பானதா? பெண்ணியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கே பெண் விடுதலை பேசுகிறதா என்றால் கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பை உருவாக்கியதின் நோக்கமே ஒரு சமூகம் சரியாக நகர வேண்டும் என்றால், ஒரு ஆண் என்பவன் வருமானத்தை ஈட்டக்கூடியவன் மட்டுமே. ஆனால் ஒரு பெண் என்கிறவள் வருங்கால தலைமுறைகளை உருவாக்குகிறவள், வருங்கால தலைமுறைகளை செப்பனிட்டு செவ்வனை கொண்டு வருகிறவள். இப்போ நம் அருமை மகள் யாரென்றே தெரியவில்லை என்று இன்னும் காவல்துறை சொல்கிறது, சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். கிருஷ்ணகிரியில் ஒரு மகள், சென்னையில் இப்படி தொடர்ந்து இந்த மாதம் முழுமைக்கும் ஒரு 6-7 சம்பவங்கள் நடந்து விட்டன. இது வெளியே தெரிகின்ற விடயம். வெளியே தெரியாமல் இன்னும் பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நொடி பொழுதில் கூட எத்தனை குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார்களோ தெரியாது. அப்படின்னா இங்கே தாயால் வளர்க்கப்படாத குழந்தைகள் அந்த அந்த கொடுஞ்செயலை பண்றதும் ஒரு ஆண் தானே.
அவன் பையனோ பெரியவனோ ஆண் தானே. ஆனா இங்கே சமூகம் குடும்பவியலை நொறுக்கி போட்டு விட்டது. குடும்பவியல் என்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள் மிகப்பெரிய பாரம்பரியத்தோடு வாழ்ந்த தமிழ் சமூகம் இன்று தனித்தனி தீவுகளாக ஒருவரோடொருவர் தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் இங்கே அதிகப்படியான பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளும் அங்கே இங்கே ஒரு சில இடங்கள்ல இப்ப ஆண் குழந்தைகளுக்கும் நடக்க தொடங்கிச்சு. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கலாச்சாரத்தின் முக்கிய பிம்பமாய் இருந்த அடையாளமாய் இருந்த குடும்பவியல் நொறுக்கப்பட்டது ஒன்று. இன்னொன்று, ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையான நாம். அறிவியல் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மட்டும் உகந்ததாக இருக்க வேண்டுமே ஒழிய அறிவியல் வளர்ச்சி முற்றிலும் முழுவதுமாக மனித சமூகத்தின் வாழ்வியலுக்கு எதிராக நிற்கிறது. அதற்கு முதல் கட்டமாக இந்த அலைபேசிகள், இந்த இணையத்தின் வாயிலாக வரக்கூடிய எண்ணற்ற அந்த காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த காணொளிகளும் தமிழ்நாடெங்கும் நதியாக பாய்ந்தோடும் போதை கலாச்சாரம், சாராய கலாச்சாரம் சேரும் போது அவர்களுக்கு ஒரு வடிகாலாக கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் கெடுக்க தொடங்குகிறார்கள். இதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, நாம் பெண்ணிய விடுதலை பேசினோம். ஆணின் உடைக்குள் நம் பெண்ணிய விடுதலையை முடக்கி விட்டோம். ஆணின் சிகைக்குள் நம் பெண்ணிய விடுதலையை அடமானம் வைத்து விட்டோமே ஒழிய உண்மையான பெண் விடுதலை இன்று வரை இங்கு பேசு பொருளாக இல்லை. அப்படி பேசு பொருளாக வரும்போது கூட அது பிற்போக்குத்தனம் என்று புறத்தள்ளப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சமூகத்தின் சீர்கேட்டிற்கு காரணம் ஆளுகின்ற அரசின் சாராய கொள்கையும், காவல்துறை, வருமான வரித்துறைகளுக்கு தெரியாமலா இவ்வளவு கஞ்சா போதை நாட்டுக்குள் வருகிறது? தேர்தல் அறிவித்து விட்டவுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணத்தை பறிமுதல் செய்யும் பறக்கும் படை இருக்கின்ற இந்த நாட்டில் போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிராமங்களில் பெட்டி கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நிர்வாக சீர்கேடான அரசுகளும் பெண் விடுதலை என்று பேசி பிள்ளை வளர்ப்பது எனக்கு கிடையாது என்று, பிள்ளை வளர்ப்பது, பிள்ளையை பராமரிப்பது, வருங்கால தலைமுறைகளை உருவாக்குவது, நானும் நீ கண்ணால் பார்க்கும் பெண்ணும் ஒரே உருவ அமைப்புடையவர்கள். இந்த பெண்ணின் வயிற்றில் நீ பிறந்த நாள் அவள் உன் தாய்க்கு நிகரானவள், உனக்கானவள் மட்டுமே உனக்கானவள் என்று சொல்ல தவறும் தாய்களும் இங்கே இந்த பாலியல் சீண்டல்களுக்கு முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். இதைத்தான் திராவிட கொள்கை உடையவர்கள் அல்லது பெரியாரிய அந்த டச்சு உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியாரிய கொள்கைப்படியோ இல்ல திராவிட சித்தாந்தங்கள் படியோ, ஈவன் கம்யூனிசவாதிகள் கூட இதை சொல்றாங்க சில பேர். இந்த பெண் கல்வி, பெண்கள் பற்றிய புரிதலை ஆண்களிடம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாலியல் சமத்துவ கல்வியை குறித்தோ அல்லது பாலின கல்வி குறித்தோ விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்ப்பதற்கு திராவிட இயக்கங்கள் தான் முன்னிருக்கின்றன. இங்கே தமிழ் தேசியம் பேசுபவர்கள் பிற்போக்குத்தனமாக அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சரியா தானே இருந்தோம், நீங்க என்ன எங்களுக்கு பாலின சமத்துவ கல்வி எல்லாம் சொல்லி தருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் அதை மறுக்கிறாங்க. ஆனா திராவிடம் பேசுறவங்க அதை வலியுறுத்துறோம், இந்த பாலின சமத்துவ கல்வியை அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்காததன் விளைவுதான் இந்த குற்றங்கள் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, பாலின சமத்துவ கல்வி என்ற ஒன்று இங்கே எப்போது தேவைப்படுகிறது? பாலின சமத்துவ கல்வி என்பது இங்கே குடும்பங்கள் உடைபட்டவுடன் தேவைப்படுகிறது. இங்கே விவாகரத்துகள் ஏன் அதிகமாகிறது? ஒரு பெண் தான் எப்போது தெரிந்து கொள்ள வேண்டுமோ, ஒரு ஆண் தான் எப்போது தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களை எல்லாம் திருமணத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டு திருமணத்திற்கு பின் இங்கே விவாகரத்துக்கு நிற்கிறார்கள். இந்த விவாகரத்துக்கு நிற்கும் போது இவர்கள் பெற்று வைத்த குழந்தைகளின் நிலை என்ன? இப்போ திராவிடம் பேசுறவங்களும் ஏன் கம்யூனிஸ்டம் பேசுறவங்களும் ஒன்ன செய்யலாமே, இந்த நாட்டில் போதையும் சாராயம் என்று கட்டவிழ்க்கப்பட்டதோ, ஒருவன் கஞ்சா குடித்து இந்த வேலையை செய்கிறான் என்பது அனைத்து குற்றங்களில் நிறுவனமாகிறது. அந்த ஆய்வறிக்கை சொல்லும் போது இவன் சாராயம் அருந்திருந்தான், இவன் கஞ்சா சாப்பிட்டு இருந்தான், போதைக்கு
அடிமையான பிறகு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டான் என்று ஆய்வறிக்கை அனைத்து கொலைபாதக பாலியல் வழக்குகளிலும் வெளிவருகிறது. ஏன் இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சிகளோடு ஒட்டி உறவாடும் கம்யூனிஸ்ட கட்சிகள் இந்த சாராய விடயத்தை கைவிட மறுக்கின்றன? ஏன் இவங்க பெரியாரு இவங்களுக்கு முன்னெத்தி ஏறென்று இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த பெரியார் கல்லுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து, அதாவது தமிழன் உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் என்று இவர்கள் படிக்கவில்லையா? அப்போ உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய கல் மக்களுக்கு எதிரானது என்றால் உண்மையாகவே போதை ஏற்றக்கூடிய சாராயத்தை விற்கும் அரசுகள் திராவிட அரசுகள் தானே. ஏன் இந்த பெண்ணியவாதிகள் அதற்கு எதிராக வாய் திறக்க மறுக்கிறார்கள்? மேலும் இவர்கள் சொல்வது போல இங்கே பாலியல் கல்வி ஒருபோதும் சொல்லித்தரப்படக்கூடியது அல்ல. ஒரு பெண் 15 வயது எய்திய உடனே அவள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து அன்று கூட்டு குடும்பத்தில் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. இவங்க குட் டச் பேட் டச் சொல்றாங்க இல்லையா? இந்த குட் டச் பேட் டச் அந்த காலத்தில் இல்லையா என்று கூட கேட்கலாம். ஒன்றோ இரண்டோ அங்கொன்று இங்கொன்று இருந்திருக்கலாம். இன்று இவ்வளவு வன்மத்தோடு எந்த பிள்ளையை பார்த்தாலும் அவளை தவறான கண்ணத்தோட துணிகின்ற மனது எங்கிருந்து வருகிறதா? போதையிலும் அவர்கள் காணக்கூடிய காணொளிகளிலும் இவர்கள் குடும்பவியல் உடைப்பட்டதிலும் இங்கே கிடைக்கிறது. ஏனென்றால் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது திறந்த புத்தகமாக இன்று இவர்கள் பார்க்கிறார்கள். அன்று அப்படி அல்ல. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் 90 வயது பாட்டி தாத்தா படத்தை போட்டு இவன் புலகாங்கி அடைதான். 90 வயது வரை அவர்கள் காதலத்தின் விளைவு என்ன? 90 வயது வரை அவள் வெட்கப்படுகிறாள். கூச்சமற்ற ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து போன பின்பு அந்த ஆண் எல்லா பெண்ணையும் தன்னுடைய இச்சையின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். இவங்க தாத்தா தான் சொல்லியிருக்காரு பெரியார், உனக்கு அந்த இச்சை எழும்பும் போது உன் அருகில் இருப்பது தாயோ தமக்கே அதெல்லாம் பார்த்துக்கிடாத, நீ அதை கழிச்சு விடுன்னு சொன்ன அவரை முன்னிறுத்தி போகக்கூடிய இவர்கள் பாலியல் சீண்டர்களை பற்றி பேச அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். இது என்னுடைய கருத்தை நான் பாக்குறேன். நீங்க தமிழ்நாடு முழுக்க 2 வயதுல இருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும், 2 வயது இளம் பிஞ்சு குழந்தைகள் முதல் 70 வயது மூதாட்டிகள் வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை சித்திரவதைகளுக்கு ஆளாகிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி போதை புழக்கங்களுக்கு இளைஞர்கள் ஆட்படுறாங்க. இதுல குறிப்பா முற்போக்கு சிந்தனையாளர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த தமிழ் தேசியவாதிகள் இவர்களுடைய சாதிய மனநிலையோட இன்றைய இளைஞர்களை வார்த்தெடுக்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அவர்கள் செய்யற எல்லா தவறுகளுக்கும் ஒன்று போதை மேல பழி போட்டுடுறது. ஆனா உண்மையிலே இது என்னன்னா சாதிய புரிதல் இல்ல. இந்த சனாதன மரபு சொல்லித்தர்ற மாதிரி பெண்களை மிகவும் வெறும் போக பொருளாக 3ஆம் தரமான சனாதன மரபு அப்படித்தானே பாக்குது. பெண்களை இது வெறும் போக பொருளாகவே வைக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. இப்படி இந்த மரபுக்குள்ளதான் அவங்க வழி வழியா பின்தொடர்றாங்க. அதனால இது சார்ந்து இவங்களுடைய கண்ணோட்டம் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒன்று போதை மேலேயோ இல்ல திமுக அரசு மேலேயோ குற்றம் சாட்டிடுறாங்க. உண்மை அது கிடையாது, இவர்களுடைய பிற்போக்குத்தனம் தான் அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. இல்ல, இது போகாத ஊருக்கு எப்போதும் வழி சொல்லுவதில் இந்த திராவிட திருவாளர்கள் கைதேர்ந்தவர்கள். ஏன்னா இங்கே தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகள் நான் வெட்கத்தை விட்டே ஒத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சாதிய மோதல்கள் தடுக்கப்படாமல் வளர்க்கப்படுகிறது என்பது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் நான் சொல்லவில்லை. அதற்கு சங்கி கூட்டமோ சனாதன தர்மமோ அல்ல காரணம் கிடையாது. இங்கே ஒரே மாதிரியான திறன் கொண்ட 2-3 இனக்குழு என்றால் சாதிய இனக்குழுக்கள் இங்கே வாழ்கின்றன. ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு தங்கள் வரலாறுகளை தேட முற்படுவதும் ஒருவரை ஒருவர் வளரும் போதும் காழ்ப்புணர்ச்சியில் இங்கே கொலைகள் நடக்கிறது. ஒருவனுக்கு ஒருவன் வாய் தகராறில் கொலை செய்துகிறான். அதை தடுக்க தவறியதும் ஆளும் அரசின் குற்றம் தான். இன்னொன்று, இவர்கள் சொல்வது போல பெண்கள் என்றாலே பாலியல் உணர்ச்சிக்கு படைக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் தென் தமிழகத்தில் வாழக்கூடிய எந்த தமிழ் சாதிக்கும் கிடையாது. காரணம் இன்னும் நிறைய நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மொத்த இந்தியாவிலும் பெண்கள் என்று இப்படி புணர்ச்சிக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் என்றால் போதையும் தவறான காணொளிகளும் தாய் வளர்க்காத பிள்ளைகளால் மட்டுமே என்பதுதான் உண்மையான விடயம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேனே,
திராவிட திருவாளர்கள் சாராய கடை அடைச்சிருவாங்களா? கஞ்சா போதையை தடுத்துருவாங்களா? தடுத்து விட்டு இங்கே சாதிய மோதல்கள் கூட சாராயத்தினால் தான் விளைகிறது. ஒரு பொறுப்பற்ற கணவன் சாராய போதையில் தன் மனைவி குழந்தைகளை பார்க்க தவறும் போது அவள் ஒரு 10 ரூபாய்க்கு கையெண்ண தொடங்குறவா வேலைக்கு போனாலே எங்களுக்கு பாலியல் சின்னல் இல்லையா? இருக்குது. அப்படி போகும்போது யாரோ ஒருவரோடு அவளுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு இந்த குடிகாரன் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுகிறான், ரோசம் வந்து அவளை நேத்து கூட ஒரு சம்பவம் நிலையில் நடந்திருக்கு. இந்த தவறான உறவுல தினம் ஒரு செய்தி வருது. இது எங்க இருந்து வருதுன்னா, இங்கே ஆண்கள் சாராய கடையை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள், வேலைக்கு செல்வதில்லை. அந்த பெண் தன் குடும்பத்தை பாதுகாக்க காப்பாற்ற தவறான வழிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா. அப்படி தள்ளப்படும் போது இவர்களுடைய மான ரோசங்கள் தூண்டப்பட்டு அவள் தான் கொலையாக்கப்படுறா. இதான் அங்க நடக்குது. அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் பிறப்பிடம் தலை ஊற்று என்பது சாராயமும் போதையும். அதன் அடிப்படையில் இவர்கள் கொண்டு வந்த பகுத்தறிவு என்று சொல்லி நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு நம்முடைய குடும்பங்களை உடைத்து போட்டு பாலியல் கல்வி பாலின சமத்துவம் பேசும் இவர்கள் ஆணின் உடைக்குள் தானே ஒளிந்து நிற்கிறார்கள், ஆணின் சிகைக்குள் தானே ஒளிந்து நிற்கிறார்கள். ஒரு பெண் விடுதலை என்பது அவளை அதிகார மையத்திற்குள் அழைத்து செல்வது. பெண் கல்வி மிக 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 முக்கியம். ஏனென்றால் அவள் வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் தூக்கி நிறுத்தவும் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை வளர்த்தெடுக்கவும் அவள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பேசுவது போல பிற்போக்குத்தனம் என்று சொல்லி சொல்லி சொல்லியே நம்முடைய அனைத்து கலாச்சாரங்களையும் நம்முடைய அனைத்து கலாச்சார விழுமியங்களையும் உறவுகளையும் இன்னைக்கு சொக்காரன், அண்ணன் தம்பி, பெரியப்பன், சித்தப்பன் எதுவுமே இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாட்டின் மூலமாக உருவாக்கியது. அதில் ஒருபடி போய் மேல் இவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தமிழ் சமூகத்தை கூறு போட்டு விட்டார்கள். பகுத்தறிவு என்ற ஒற்றை வார்த்தையினால். பகுத்தறிவு என்பது என்னவென்றால் தன் முன்னால் இருப்பது உண்மையிலே என்ன என்பதை தெரிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு. எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம் இந்த நிலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருந்திருக்கிறது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள தமிழ் சமூகத்திற்கு இவர்கள் 100 ஆண்டு கால பெரியாரிய தத்துவத்தை கொண்டு விடை எழுத முடியாது. இவர்கள் ஒன்றை செய்யட்டும், சாராய ஆலைகளை இந்த தேர்தல் அறிக்கையில் முற்றிலும் முழுவதுமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று 2 திராவிட கட்சிகளும் கூறுமா? 2 திராவிட கட்சிகளிலும் கூட்டணி வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட கட்சிகள் கூறுமா என்றால் கூறாது. ஏனென்றால் இவர்கள் சித்தாந்தத்தின்படி ஆண் 1 கோட்டடிச்சால் பெண் 3 கோட்டடிக்கணுங்கதான் இவங்களுடைய விடுதலை. இவங்களுடைய விடுதலை தமிழ் சமூகத்துக்கு மட்டுமில்லை, எந்த சமூகத்துக்குமே உதவாது. எனவே இங்கே மீண்டும் நாங்கள் இந்துத்துவா என்ற ஆரிய வந்தேரியின் கூட்டத்தை முற்றிலும் முழுவதுமாக எதிர்க்கிறோம். அதற்காக தமிழனின் குல வழிபாடா இருக்கக்கூடிய மூத்தோர் வழிபாடை விட்டு நாங்கள் வெளியேற தயாராக இல்லை. காரணம், இங்கே பெண் தெய்வங்களை ஏன் வழிபடுகிறார்கள்? நாங்கள் பெண்ணடிமைகள் என்று சொல்ல இவர்கள் யார்? இந்திய பெருங்கண்டத்தில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பெண் தெய்வங்கள் அதிகமாக வழிபடுவதன் நோக்கம் என்ன? இங்கே பெண் ஊர் தலைவியாக சிற்றரசியாக வாழ்ந்து மடிந்து அந்த ஊர் தலைவிக்கு கட்டப்பட்டதுதான் இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், பத்ரகாளியம்மன், வடக்குவா செல்வியம்மன் முதற்கொண்டு அனைத்து தெய்வங்களும் மூலமாயிருக்கிறது. ஆண் தேவதைகள் வெளியே பரிவார தேவதைகளை காவல்காரர்கள். அப்படிப்பட்ட தமிழ் சமூகம் இன்று கொரியாவின் அரசியாக கொண்டாடப்படக்கூடிய லீ குவான் சூ என்கிற நமது பாட்டி செம்பவளம் அந்த காலகட்டத்திலேயே இங்கிருந்து பாண்டிய நாட்டின் இளவரசி கொரியாவை சென்றடைந்தால் 60 மந்திரிகளோடு என்று நாங்கள் கொண்டாடுகிறோமே, எங்களுக்கு அன்றே விடுதலை இருந்திருக்கிறது. நாங்கள் இந்த நிலத்தை ஆண்டவர்கள் என்று சொல்வதற்கு இந்த புராணங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் வரலாறுகள் தேவை. இங்க என்ன நடக்குன்னா, இந்த திராவிடம் ஆரியமும் சேர்ந்துகிட்டு இவன் பகுத்தறிவுங்க, அவன் நீ பரமசிவனை கும்பிடுங்கிறான். எப்படின்னா, இவன் நம் மீது பகுத்தறிவு என்னும் கருப்பு சாயத்தை பூச முயல்கிறான், அவன் நம் மீது காவியை பூச முயல்கிறான்.
இதில் தான் தமிழ் தேசியவாதிகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் முதல்லே சொல்வேன், ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அவரவருக்கென்று ஒரு மத வழிபாடு இருக்கிறது. இறை என்பது அவரவர் இதயத்தில் இருந்து எழுப்பக்கூடியது. ஆனால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிப்படைகளும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களும் நமது மூத்தோர்கள் வாழ்ந்து மறைந்து பள்ளிப்படைகளாக இருந்தவைதான் சைவத்தின் பின்னால் சிவ ஆலயங்களா. இதை உடைச்சு பேச தமிழ் தேசியவாதிகள் தயங்குகிறார்கள். இங்க அதான் பிரச்சனையே. தமிழ் தேசியவாதிகள் இங்க இருக்கக்கூடிய பள்ளிப்படைகள் எங்கள் மூத்தோரின் பள்ளிப்படைகள், சைவம் இங்க தோன்றுவதற்கு முன்பே நாங்கள் பள்ளிப்படைகளை கொண்டிருந்தோம் என்று சொல்ல தயங்குகிறதின் விளைவுதான் ஆரியமும் திராவிடமும் தமிழ் தேசியவாதிகளை பிற்போக்குவாதிகள் என்று சொல்லுகிறது. இப்போ முருகரை வழிபடுறோம், முருகரை தமிழனாக வழிபடுகிறோமா என்றால் இல்லை, முருகனை இந்தியனாக வழிபடுகிறோம். ஏன்னா முருகனுக்கு தேனும் திணைமாவும் மான்கரியும் படைக்கப்பட்டு அவன் உண்டு வளர்ந்த ஒன்று. முருகன் தமிழர் இல்லத்தின் முதல் வேந்தன் என்று பேசுகின்றவர்கள் அதே கோயிலுக்குள் சென்று அங்கே கொடுக்கக்கூடிய பொங்கலையும் புளியோதரையும் தானே சாப்பிடுகிறோம். இங்கே பகுத்தறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் என் நிலத்தின் முதல் தலைவன், நான் உண்கிற உணவை உண்டவன், அந்த வழிபாடு எனக்கு வேண்டும் என்று இந்த பகுத்தறிவாதிகள் பேசினார்களா என்காவது ஒரு இடத்தில்? முற்றிலும் முழுவதுமாக இறை வழிபாடே உனக்கு கூடாதென்று நம்மளை மடை மாற்றி நிறுத்தினார்கள். அவர்கள் நம் மீது இந்துத்துவா எனும் சாயத்தை பூசுவதும், இவர்கள் நம்மை கடவுள் மறுப்பாளர்களாக மாற்றுவதுமே இவர்களுடைய நோக்கமே ஒழிய இன்னும் நிறைய பேசலாம். இப்ப நம்ம ஒரு அமைப்பை தொடங்கினதின் நோக்கமே இவற்றையெல்லாம் உடைக்க வேண்டும். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வாக்குக்காக யோசிக்காமல் இவற்றை உடைத்து பேசினால் மட்டுமே உண்மையான தமிழ் தேசியம் எங்கே மலரும் என்பதால் தான் இந்த தேர்தல் நேரத்துல இவங்க பண்ற அட்டூழியத்தை பார்த்துட்டு என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பத்தோடு நான் இருக்கும் போதுதான் நீங்க என்னை தொடர்பு கொண்டு கேட்கிறீங்க இந்த கேள்விகளை. நான் தெளிவா சொல்றேன், எந்த மேடையில் நான் பேச தயார், எந்த மன்றத்திலும் என் கருத்துக்களை தைரியம் வைக்க தயார். எங்களை கூறு போட்டது, மடை மாற்றியது ஆரியமும் திராவிடமும். ஆரியத்தை விட்டு வெளியே வர ஏன் நம் தமிழ் தேசியவாதிகள் தயங்குகிறார்கள்? இது என் தமிழ் தேசியவாதிகளுக்கான கேள்வி. ஆனால் திராவிடத்தை விட்டு எப்போதோ வெளியே வந்து விட்டோம். நான் சொல்வேன், பெரியார் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியே இங்கு வேண்டாம். நமக்கு அவரை தொடாமல் கடந்து சென்று நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டுதலில் நம்மளால் வாழ முடியும் என்று நான் பேசக்கூடியவா. அதனால இவர்கள் சொல்லும் பிற்கு போக்குத்தனம் என்பது தமிழரின் வாழ்வியல். ஆரியம் பேசும் இடமாய்க்கு மன்னிக்கணும், ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு புதிய போக்கு தொடங்கி இருக்கு. நீங்க சொல்ற இதே செம்பவளம் பேரரசை பற்றி ஒரு மலையாள நடிகை திரைப்படம் எடுத்துதான் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதே முருகனை பத்தி ஒரு தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கதாநாயகனாக நடிச்சுதான் நமக்கு தெரிய வேண்டி இருக்கு. நம்மளுடைய தமிழ் வரலாறே யார் யாரோ பிறமொழியாளர்கள் வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. இதே மாதிரி இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசினத நான் வந்து ஒரு திராவிடம் பேசுற ஒருத்தர்கிட்ட போட்டு காமிச்சேன்னா, பெரியாருடைய பெண் எண் அடிமையானால் புத்தகம் படிச்சுட்டு தான் இவங்க பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதற்கான அந்த வெளியை உருவாக்கி கொடுத்ததும் பெரியார் தான். பெண்கள் இல்லைன்னா இவ்வளவு தூரம் பேசக்கூட முடியாது, பெரியார் இல்லைன்னா. இதை நான் முற்றிலுமா இருக்கேன். ஏன்னா என்னுடைய வம்சத்தில், என்னுடைய நிலத்தில் நாங்கள் வழிபடக்கூடிய என்னுடைய சீதாட்சி நாடாட்சின்னு சொல்லக்கூடிய என்னுடைய முப்பாட்டி, எனக்கு 7 தலைமுறைக்கு முந்தி பிறந்தவள், இதே பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் அவள் நீதியை நிலைநாட்டும் 32 கிராமங்களின் தலைவியா இருந்திருக்க வரலாறு. இது கதை கிடையாது. இன்னொன்று, நாங்கள் இந்த நிலத்தில் ஒருபோதும் அடிமைகள் கிடையாது. ஏன்னா எங்களை எங்கள் தகப்பன் ஒரு வீட்டில் திருமணம் செய்து கொடுக்கும் போது எங்களை அங்கே அடிமையாக அனுப்பவில்லை. அந்த நான் வாழ போகிற வீடுன்னு சொல்றோம், நான் ஆள போகிற வீட்டை எனக்கு உரியதாக அதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த வரதட்சணை. பின்னால் அது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அங்கே என்னுடைய குலதெய்வத்தை பிடிமண் போட்டு கொடுத்து தன் மகளுக்கு காவலுக்கு அனுப்பிய பாரம்பரியத்தில் வளர்ந்து பிறந்தவளான். இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்திற்கு வரும் வரை பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை ஒரு பெயரில் தெரியும். எப்படி தெரியும்? எங்கள் பகுதியில் நாங்கள் 10வது 12வது அரசு தேர்வு எழுவதற்காக செல்லக்கூடிய பள்ளியின் பெயர் பெரியார் மேல்நிலை பள்ளி சேரன் மகாதேவி. அதனால்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர ஏதோ பெரியார்னு வச்சுக்காங்க. மற்றபடி
இந்த நிமிடம் வரை பெரியாருடைய கொள்கைக்கு கீழ் நாங்கள் வளர்க்கப்படவும் இல்லை. பெரியார் வந்ததினால்தான் எங்களுக்கு சட்டி போடவும் இல்லை. 1880களில் திருமங்கலத்திலும் விருதுநகரிலும் பள்ளிக்கூடங்களை கட்டிய பாரம்பரியம் தமிழனுக்கானது. அங்கு என்று இருந்தார் இந்த பெரியார், அங்கு என்று தோன்றின இந்த பெரியார். நான் கேட்கிற கேள்விதான். இன்னொன்னு நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு முருகரா இருக்கட்டும், செம்பளமா இருக்கட்டும், பிறமொழியாளர்கள் தான் நமக்கு அடையாளப்படுது. ஆம், அதற்கு காரணம் என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய தமிழன் தன்னை தமிழனாக இப்போது வரை உணரல. நான் தெளிவா சொல்றேன். இங்கே வாக்கு அரசியல் மூலமாக தமிழ் தேசியத்தை அமைத்து விடவே முடியாது. இங்கே தமிழ் தேசிய பெயரில் நம் ஒரு அரசை கட்டமைத்தோமானால் கூட அது அனைத்து மொழியாளர்களுக்குமான வாழ்விடமாக அமையுமே ஒழிய ஒருபோதும் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய இயக்கம் ஏற்படக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். அப்படி ஒரு முன்னெடுப்பு ஏற்பட்டால் மட்டுமே இந்த நிலத்தில் தமிழ் கதாநாயகன், தமிழ் கதாநாயகி, தமிழ் இயக்குனர், தமிழ் தயாரிப்பாளர், தமிழ் விநியோகஸ்தர் என்ற நிலைக்கு திரைப்படம் என்றக்கூடிய மிகப்பெரிய ஊடகம் நம் கைகளுக்குள் வரும். இல்லை என்றால் பொதுவாக இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கூட 6 தமிழ் பிராமணர்களுக்கு நான் இடமளிச்சுக்கன்னு சொல்றாரு, 13 தெலுங்கர்களுக்கு நான் இடமளிச்சுக்கன்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய மாண்போடு கூடிய ஒரு அமைப்பு ஒருபோது இந்த நிலத்தில் தமிழருக்கான உரிமையை பெற்று தராது. தமிழருக்கான உரிமையை பெற வேண்டும் என்றால் தீர்க்கமாக நின்று நம் மீது பூசப்பட்ட ஆரிய திராவிட கோடுகளை உடைக்க தெரிய வேண்டும். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் கூட தாமதம். நாங்க ரொம்ப நாளைக்கு முந்தைய சொன்னோம், இவருக்கெல்லாம் வீர வணக்கம் ஏன் செலுத்துறீங்கன்னு சொல்லி. மிக தாமதம். அவர் உயிர் நேயம் பேசுகிறார், அவர் இயற்கை வளம் பேசுகிறாரே ஒழிய என்னை பொறுத்த மட்டில் அவர் பேசுவது தூய்மையான தமிழ் தேசியம் கிடையாது. மீண்டும் இந்த நிலத்தில் தமிழர் தமிழ் என்ற உச்சரிப்புகள் ஓங்கி ஒலிக்க காரணம் நாம் தமிழர் கட்சி. எனவே அதை புறந்தள்ளக்கூடிய இடத்தில் தமிழர்கள் இருக்கக்கூடாது. காலம் சரியான ஒரு தூய தமிழ் தேசிய களத்தை உருவாக்கும் வரை அதை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய கருத்தா இருக்கு. இந்த தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கிறவங்க எல்லாம் தமிழன் தான் நாட்டு ஆளுன்னு சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க எவ்வளவு வீட்டுக்குள் கூட்டி கொண்டு வந்து பாம்புக்கு பாலை வார்த்தாலும் அது ஒரு கொத்து கொத்தி விட்டு தான் நம்மளை போகும் என்பது என் போன்றோரினுடைய மிக திட்டவட்டமான எண்ணம். யாரும் வாழலாம், மாற்று கருத்தில்லை. ஒரு வார்டு மெம்பர் கூட நம்மால் கர்நாடகா ஆந்திராவில் ஆக முடியாத போது மும்பையில் இருக்கிறான்னு சொல்றாங்க. மும்பையில் எங்க இருக்காங்க? தமிழர்கள் நெருக்கமாக வாழக்கூடிய இடத்துல ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அருமை அண்ணன் தமிழ்ச்செல்வன். அவரும் பாசிச பாஜகவின் வேட்பாளர், அவ்வளவுதான். மற்றபடி தமிழர் எங்கேயுமே இவங்க கேரள மாநிலத்துல பாருங்களேன், கேரளாவில் வாழக்கூடிய தமிழர்கள் மலையாளிகளாக மாறியதின் விளைவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. மற்றபடி இந்த நிலம் தமிழ் தேசிய களத்திற்குள் வர வேண்டிய கட்டாயத்தை இவர்கள் திராவிடர்களும் ஆரியர்களும் உருவாக்க தொடங்கிவிட்டார்கள். நிச்சயமாக இங்கே பிற்போக்குத்தனம் என்று பேசக்கூடிய வாய்களை உடைக்கக்கூடிய காலமும், நீ சைவத்தை தான் சாப்பிட வேண்டும், அசைவத்தை சாப்பிடக்கூடாது, முருகனுக்கு இந்த வழிபாடுதான் நடத்த வேண்டும் என்று மடை மாற்றி வைத்திருக்கிறானே அவனை உடைக்க வேண்டிய காலமும் வெகு விரைவில் வரும் என்பதுதான் தூய்மையான தமிழ் தேசர்களுடைய வாதம். நிச்சயமாக நிறைவாக ஒரு கேள்வி. அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியை பற்றிய உங்களுடைய விமர்சன பார்வையோ கண்ணோட்டமோ மிக தெளிவாக விமர்சனத்தையும் குறிப்பிட்டீங்க, அந்த கட்சியை தற்போது நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் குறிப்பிட்டீங்க. நிறைவான கேள்வியாக இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நிலை பாருங்க. ஒரு பக்கம் இலவசங்கள், எல்லா வகையிலும் பெண்களை குறிவைத்து கொடுக்கப்படுகிற இலவசங்கள், அவர்கள் இலவசங்களை கொடுத்து விட்டு அவருக்கு அது கொடுக்குற கமெண்ட், பவுடர் அடிச்சுக்கிட்டு நீங்க போங்க, போன் பேசுங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஊக்கத்தொகையா அந்த தொகையா எல்லா தொகையும் கொடுக்கறது. இதே மாதிரி இது ஒரு பக்கம். இன்னொரு புதிய போக்காக இந்த பெண்கள் கிட்ட கொடுக்கப்படுகிற இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அவர்களை நீங்க சுயமாக நீங்க நில்லுங்க, சொந்த காலில் நில்லுங்கிற மாதிரி அந்த வலைதளங்களை கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்ப அமைப்பு சிதறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ரீல்ஸ், அதனால அவர்களுக்கு ஆபத்தும் விளைகிறது. குடும்ப அமைப்புல இருந்து அவங்க உடைச்சிட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஒரு நாளும் செய்தியா வருது.
இந்த போக்கு உலக தமிழ் அரசுகளுடைய கூட்டமைப்பு வச்சிருக்கீங்க, இந்த போக்கு தமிழ் பெண்களை என்ன மாதிரி நிலைக்கு உள்ளாக்குகிறது? எப்போதுமே தமிழச்சிகள் எல்லாவற்றையும் உடனே கற்றுக்கொள்ள செயல்படுத்த திறன் படைத்தவர்கள் எளிவிலே. அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள் ஒரு சிலருக்கு வாழ்வாதாரமாக அமைந்த போதிலும் மிகப்பெரிய பின் விளைவுகளை இது உருவாக்குகிறது. காரணம், மக்களோடு அரசியல் செய்து மக்களோடு நின்று தனித்திறனில் விளையாட்டில் ஜெயித்து தனித்திறனில் ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவர்களை, ஒரு வேளாண் பெரும் குடிமக்களை கொண்டாடக்கூடிய இந்த சமூகம் இன்று முழுக்க முழுக்க இன்ஸ்டா பிரபலங்களை தங்களுடைய முதன்மை விருந்தினராக எடுத்து வருது. இது எப்படி போகுதுன்னா, அந்த அக்கா ரோட்ல நடனம் ஆடினா தார்ச்சாலையில, அவளை கூப்பிட்டு பரிவட்டம் கட்டுறாங்க. அந்த பெரும்பத்தில் நடந்த அந்த 9 பேரை வந்து 7 பேரை வெட்டி எடுத்தாங்களே, அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். அந்த போராட்ட கருத்து இந்த கருத்தை முன் வச்சேன். ஏன்னா இங்க கோயில் கொடைகள் விழாக்கள் கல்லூரிகள்ல போறான், இன்ஸ்டாவில் நடனம் ஆடும் எந்த தனித்திறமையும் கிடையாது. இன்ஸ்டாவில் நடனமாடும் கூத்தாடிகளை கொண்டாடும் போக்கு என்பது இங்கே வாழக்கூடிய குடும்பவியலை பேணி பாதுகாக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளை தெருவில் இழுத்துவிடும் மிகப்பெரிய வேலையை அது செய்கிறது. இது அரசுக்கு தெரியாதா? இந்த இந்திய அரசு, இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு இது தெரியாதான்னா, இங்கே பெண்கள் நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம்னு சொல்ற வார்த்தைய ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டான். எத்தனை பேரை வேண்டும் என்றால் நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சுதந்திரத்தை அந்த இன்ஸ்டாவில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 4 நாள் 2 பேர் ஆடுறா, இன்னொரு 4 மாதம் கழிச்சு இன்னொருவரோட ஆடுறா, 4 நாள் கழிச்சு அவரை திருமணம் பண்ணுகிறா. இந்த போக்கு வருங்கால தலைமுறைக்கு நாமும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்ற கட்டத்திற்கு நம்மை நகர்த்தி சொல்லி, இப்ப எங்களை போன்ற ஆட்க ஒரு கடல்ல குளிச்சுட்டு ஒரு சின்ன காணொளி அதை வெளிவந்தா கூட என்னை கூப்பிட்டு, அக்கா நீ இதெல்லாம் போடாதன்னு என்னைய சொல்ற இந்த சமூகம் சரியா இருக்கு. ஏன்னா எக்கா உங்களை பார்க்கணும்னா நாங்க இப்படி பார்க்க விரும்புறோம்க்கா, இப்படி பார்க்க விரும்பலன்னு சொல்றான். நானும் இதே போல ரோட்டில் நின்று நடமாடி ரீல்ஸ் போட்டோம்னா இந்த சமூகத்துக்கு நான் மிக தவறான எடுத்துக்காட்டா மாறுவேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க சாராய கடை ரீல்ஸ், இந்த ரெண்டும் பெண்களுக்கு சுதந்திரம் என்ற போர்வையில் பெண்களும் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. போர்வையில் கொடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு அதை குத்தி கூறுபடக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களா நான் பாக்குறேன். நிறைய எதிர்விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு பெண், எங்க பகுதிகள் எல்லாம் 7 குழந்தைகள் இருக்கும், அந்த பெண் பீடி சுற்றி கூலி வேலைக்கு சென்று சரியான பிள்ளைகளை வார்த்தெடுத்தாள். கடினப்பட்டு ரொம்ப சரியான பிள்ளைகளை வார்த்தெடுத்தா. இன்னைக்கு அம்மா ரீல்ஸ் போடுறா, மக ரீல்ஸ் போடுவா, மருமக ரீல்ஸ் போடுவா. இன்னொன்று இத கடைசியா நானும் சொல்லிடுறேன், இந்த ரீல்ஸ் முகம் எங்க போய் நிக்கினா, மகனின் திருமணத்தில் பெற்றோர்கள் நடனம் ஆடுவது. உங்க வீட்டுக்கு நடனம் ஆடிக்கிட்டே வார பிள்ளை அந்த புருஷனோடு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற இவைகள் கலந்த அந்த வெட்கத்தை விட்டு நடனம் ஆயிட்டு வர அந்த பிள்ளை அந்த கணவனோடு எந்த விதத்தில் காதல் கொண்டு வெட்கப்பட்டு அந்த குடும்பவியலை மேற்கொண்டு அவனோடு இறுதி வரை வாழ் கிடையாது. எப்படி அவளுக்கு நடனம் ஒரு மேடை கலாச்சாரமோ அதுபோல பிடிக்கும் வரைக்கும் அந்த வாழ்வியலை மேற்கொண்டு விட்டு உடனே அந்த விவாகரத்துக்கு அவள் தயாராவதற்கு இப்படிப்பட்ட வளர்ப்புகள் தான் காரணம். ஏன்னா இது ஒரே நாள்ல பேசுற விஷயம் கிடையாது. தொடர்ச்சியா நாங்க நிறைய முன்னெடுப்புகளை பண்ணலான் இருக்கோம். நிச்சயமாக பிற்போக்கத்தனம் சொன்னாலும் இதுதான், பிஜேபியின் பிடியும் சொன்னாலும் இதுதான், இந்துத்துவாவின் கையாள்னு சொன்னாலும் சதான், தமிழ் சமூகத்தின் மீது எரியப்பட்ட இந்த அம்புகளை பிடுங்கி எறியாமல் நம் நிலத்தில் பிஞ்சுகள் பாதுகாக்கப்படவே முடியாது. நாம் கூட இந்த வயதில் இரவில் தனியாக போகக்கூடிய சூழல் இந்த சமூகத்தில் இல்லை. அப்படி என்றால் இங்கே தூய்மையான, தைரியமான, எந்த நோக்கமற்ற, பொருளாதாரம் ஈட்ட வேண்டிய நோக்கமற்ற ஒரு கொள்கையோடு கூடிய அடுத்த இயக்க அவயங்கள் தேவை. கடைசியா ஒரு சின்ன செய்தி சொல்றேன். நம்ம அமைப்பை நம்ம கட்டமைச்சு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வரக்கூடிய பிள்ளைகள்ல, பெண் பிள்ளைகள்ல 70 விழுக்காடு பிள்ளைகள் கணவனால் கைவிடப்பட்டு, கணவனை இழந்து, கணவனை கைவிட்ட பிள்ளைகள் தான் நம்மகிட்ட வராங்க.
அப்போ நமக்கு முன்னேறி எடுத்து வச்சு ஓராண்டு தான் ஆகுது. நாங்க 3 ஆண்டுகள் திட்டம், ஓராண்டு தான் வேலை பார்த்திருக்கோம். இப்பவே இவ்வளவு பிள்ளைகள் வரும்போது முழு தமிழகத்தையும் நாம் கணக்கெடுத்தால் நம் இதயமே தாங்காத அளவிற்கு இந்த சமூகம் நொறுக்கப்பட்டு நிற்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க சாராயம், போதை, காணொளியில் வரக்கூடிய கலாச்சாரம், இவற்றுக்கெல்லாம் ஆணிவே பெண்ணியம் என்று பேசக்கூடிய பெரியாரின் பேத்திகள் மட்டுமே என்று உறுதியா தீர்க்கமா நான் சொல்றேன். இறுதியாக அந்த இலவசங்கள் குறித்த பார்வை பதிவு செஞ்சீர்கள். பெண்களை குறிவைத்து தரப்படும் இலவசங்கள் குறித்த பார்வை என்பது என்னன்னா, அவ இலவசம் வாங்குற இடத்துல தான் இருக்கிறா. தன்னிறைவில்லை, பெண்களுக்கு தன்னிறைவில்லை, எதிலையுமே தன்னிறைவில்லை. கீழ்நிலை, மேல்நிலை, நடுநிலை எதுவா இருந்தாலும் போதும் என்ற மனம் பெண்களுக்கு இல்லை. இப்போ அரசு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய்க்கு நானெல்லாம் விண்ணப்பிக்கவே இல்லை. என் வரி பணம் அது வேறு, ஆனால் விண்ணப்பிக்கல. காரணம் என்னன்னா, இலவசங்களை வாங்க பழகிவிட்டால் அதை தேட தொடங்கிறோம். அப்படிதான் இங்கே பொன்னாட்சி தந்தார் என்று சொல்கிறோம் அல்லவா, மாக்கோரா மருதூர் கோபால ராமச்சந்திர மேனன் அவருடைய ஆட்சி காலத்தில் இன்றைய விஜயின் மீது எப்படி இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் கிறுக்கல நிக்குதோ, இதே மாதிரி அன்னைக்கு நம்முடைய தாய் சமூகம் மாக்கோரா மேல ஒருவித ஈர்ப்புல இருக்கும்போது அவர் பெண்ணுடைய வாக்குகளை கையெடுக்க பறிக்க போட்ட முதல் பிச்சை தான் இலவசங்கள். அவர் தான் தொடங்கி வைக்கிறார் இலவசங்களை. இலவச கல்வி கொடுத்த காமராஜரை கொண்டாடாத சமூகம், இலவச கல்வியை பெற்று தந்து அதை நடைமுறைப்படுத்திய கக்கன் ஜீவானந்தாவை கொண்டாடாத சமூகம் என்று இன்னை வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி, அரசியல்வாதி தான் காமராஜர் ஆட்சின்னு சொல்றான். இன்னும் இன்னைக்கு எம்ஜிஆருக்கு கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இலவசங்கள் எப்போதும் பெண்களை வீழ்த்தும் என்பது அரசு. அவர் தொடங்கி வச்சத இவங்க படிப்படியா மேல கொண்டு போறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு வேலைக்கு போற ஒரு தங்கச்சி காட்டு வேலைக்கு இவங்க கொடுக்குற 500 1000 அவளுக்கு பெருசாதான் தெரியும். அப்போ மக்களுடைய வாழ்வியல் மேம்படல. நான் சொல்வேன், நான் மேடைகள்ல பேசுறதுல கூட மக்களை குறை சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒருபடி மேல போய் இன்னைக்கு திருமணத்துக்கு தங்க செயின், பட்டு புடவை, மோதிரம் கொடுத்தாங்களே. இல்ல அது இவர் புதுசா கொடுக்கல. எனக்கு இது வரைக்கும் பேச இந்த ஊடகத்திலேயே வாய்ப்பு இல்ல. நீ பேசுறேன், நடிகர் விஜய் தாலிக்கு தங்கம் கொடுத்தது அவருடைய திட்டம் இல்ல, அது நம்ம அம்மா ஜெயலலிதாவுடைய திட்டம். அவங்கதான் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. நான் கூட மேடைகளை பேசும்போது, ஒரு கிராம் தங்கம் வாங்க கூட தாலி கட்ட வக்கலாத வயலுக்காக பொண்ணு கொடுப்பீங்க, 30 100 200 பவுன் நகை போட்ட ஒருத்தன் 5 பவுன் 2 பவுன் ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி, ஒரு கொலுசு போட்டு கட்டி கொடுக்குறான் ஒரு மகளை. 1 கிராமுக்கு தாலி வாங்கி கட்ட துப்புலாத வயலுக்கா கட்டிட்டு நம்ம இன்னைக்கு இல்ல. நாம் தமிழர் மேடைகள்ல 2019க்கு முன்பே 2015 17 18 காலகட்டங்களில் நாங்க பேசிட்டோம். இன்னைக்கு அவள் மறுபடியும் தாலிக்கு தங்கன்னு கொண்டு வருது, அவளை விழுந்துருவா. அப்படின்னா இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இலவசங்கள் ஏன் வாங்கக்கூடாது என்பதை நகரத்தின் மேடைகளில் பேசினார்களே தவிர கிராமங்களுக்குள் செல்லவே இல்லை. வாக்கு கேட்க மட்டுமே தமிழ் தேசிய களம் கிராமத்திற்குள் செல்கிறதே தவிர மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய, நம் மக்களை பண்படுத்த வேண்டிய வேலையை தமிழ் தேசிய களம் செய்யவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படி செய்திருந்தால் இன்னைக்கு விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அதான் உண்மை. இன்னைக்கு விஜய் எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சுக்க மாட்டாரு. ஏன்னா மக்களுக்கு தெளிவில்லை, கல்லூரி பிள்ளைகளுக்கு தெளிவில்லை. தாய் தெளிவா இருந்தா பிள்ளை தெளிவா இருக்கும். எனக்கு 23 வயதில் ஒரு கல்லூரி பிள்ளையும் 13 வயதில் மகன் இருக்கிறாங்க. நிச்சயமா விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. காரணம், நம்ம சொல்லி கொடுக்கணும். பிள்ளை வளர்ப்பு என்பது இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. குழந்தை வளர்ப்பு என்பது இந்த உலகத்தின் மிக மிக முக்கியமான ஒரு பணி. அதை பெண் துறந்ததின் விளைவுதான் இவ்வளவு குற்றங்களும் நம்மை சுற்றி நிற்கின்றன என்பது மட்டும் இந்த அரசின் மீதும் இந்த பெண்ணியவாதிகள் மீதும் நான் வைக்கிற குற்றச்சாட்டு. நிச்சயமாக விரிவான கருத்துக்களை உடனடியாக அழைப்பை ஏற்று இணைப்பில் இணைந்து பகிர்ந்துகிட்டீங்க. இன்னொரு தருணத்துல தொடர்ந்து உரையாடுவோம். இணைப்புக்கு இணைந்தமைக்கு, கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. அழைத்தமைக்கு நன்றி.